திரு இதயத்துல்லா அவங்க என்னென்னவோ செய்றாங்க, காங்கிரஸ் என்ன பண்ணுது? அவங்க செய்யறதே அவங்க செய்யறாங்கம்மா. காங்கிரஸ் செய்யறது காங்கிரஸ் வழக்கம் போல அப்படியே உட்காந்துருக்கு. அவ்வளவுதான். அப்படியே வேடிக்கை பாரு, அவங்க பாட்டு மசோதாவை நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், பண்ணிட்டு போகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஐயோ செய்து விட்டார்களே, ஐயோ ஒரு நாள் ஒருத்தே போடுவாங்க. என்ன சார் என்னம்மா நீங்க? சார் நான் புலம்பலாம், நீங்க புலம்பலாமா சார்? என்னங்க இப்படி நடக்குது நாட்டுல? நான் புலம்பலாம், பிரகாஷ் சார் புலம்பலாம், நாகராஜ் புலம்பலாம், நீங்க புலம்பலாமா? நான் எதுவுமே பேச ஆரம்பிக்கிறேன், எல்லாத்தையும் நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. நான் நீங்க சொல்றதா சரி சொல்லி உட்காந்துறேன். இதுதான் நீங்க எப்பவுமே பண்றீங்க, இதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். அதனால நான் செய்ய போறேன். அதாவது ஏதாவது என்ன வாயை திறக்க விடணும். வாயை திறக்க விடல சார், நீங்க வாயை திறக்க மாட்டீங்களேன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே தான் நான் எங்க வாயை திறக்க, எனக்கு இடமே கொடுக்கல. சொல்லுங்க சொல்லுங்க. ஏமா எது நடக்குமோ அது நடக்கும், நடப்பதெல்லாம் நல்லதுக்காக தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. அதனால் எதையும் தடுக்க முடியாதுமா. எது இருந்தாலும் தவறுகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அது கரெக்டாகிறது என்றைக்காவது ஒரு நாள் தான். உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறேன், ஒரு கதையை சொல்கிறேன். மகாபாரத கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். யாரெல்லாம் பாண்டவர்கள் இருந்தாங்களோ அவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துரியோதனோட போய் சேர்ந்தாங்க. இறுதியுடைய நிலைமை என்னாச்சு, வெற்றி என்பது என்ன நடந்துச்சு. அது மாதிரி இது எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லா உங்களுக்கு தவறுகளும் செய்யலாம், யாரும் தடுக்க முடியாது. பிஜேபி எதையும் உடைக்கலாம், எதையும் இழுக்கலாம், எல்லா அமைப்புகளையும் தன்மையப்படுத்தலாம், தேர்தல் கமிஷனை தன்னோடு வச்சுக்கிறலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லலாம். அந்த ஒரே தேர்தல் அப்புறம் ஒன் எலெக்ஷன் நோ எலெக்ஷனும் போகலாம். 2029க்கு பிறகு என்னென்ன செய்ய முடியுமே செய்யலாம். ஆனால் தேர் இஸ் அ எண்ட் ஃபார் எவ்ரி திங். எதெல்லாம் வந்து பலமுள்ளவன் ஒரு காரியத்தை சாதிக்கிறானோ அது மாற்றம் வரும். அது வரை எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எதையுமே தடுக்க இல்லை சார். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, தானா ஒரு நாள் மாறும், அப்போ பார்த்துக்குவோம் அப்படின்னு தானால். இதுக்கு எதுக்கு சார் எனக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர்? என்ன சார் புரியல எனக்கு. எதிர்கட்சி வேலையை எதிர்கட்சி செய்யும். என்ன செய்தார சொல்லுங்க, அதுதான் கேட்டுட்டு. என்ன செய்யுமோ அதை செய்யும். இப்ப எங்களை பொறுத்தவரை இந்த இந்தியா கூட்டணியை பலப்படுத்துவோம். இந்தியா கூட்டணியை பலப்படுத்தி அடுத்தடுத்த தேர்தலை வந்து சந்திப்போம். அது சொல்லுங்க, எது எப்படி பலப்படுத்துவீங்க? இப்போதைக்கு பலமா தான் இருக்கு. ஒரு சில கட்சிகள் வந்து விலகிறோம் சொல்றாங்க, நாளைக்கு வரலாம், எதுவும் நடக்கலாம். அது தேர்தல் எப்ப தெரியுமா நடக்கும்? தேர்தல் நெருக்கம் வரும்போது தான் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை. மசோதா அடுத்த மாசம் வருது. வரட்டுமா? மான்சூன் செஷன் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு என்ன பதில் நான் கேட்கிறேன். ஒரு மசோதா நிறைவேறுதுன்னு வச்சுக்கோங்க, அதோட உலகம் இருண்டுருமா, இந்தியா மூடிடுமா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. டீலிமிட்டேஷன் பில்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி தோக்கடிச்சிங்கல்ல, அப்ப எதுக்கு அப்படி பட்டாசு அடிச்சு கொண்டாடிங்க, பாயசம் எல்லாம் கொடுத்தீங்க? அவங்களால முடிஞ்சு அத முறியடிக்கும் போது ஒரு இது இருந்துச்சுல்ல, இப்போ அதை அவங்க சாதிச்சிருவாங்க. இப்ப திருப்பி இப்ப முறியடிக்கணும். முறியடிப்பதற்கு எதிர்கட்சிகள் முயலும். முறியடிக்க முடியலைன்னா அதுதான் நடக்கும். எது நடக்குமோ அதுதான் நடக்கும். நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன இல்ல என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன், நீங்க ஏதோ எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்க்கலாம் நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, எது நடக்குமோ அதை யாரும் தடுக்க முடியாது. அதை தடுக்கிறதுக்குள்ள முயற்சியை செய்யணும். அதையும் தாண்டி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா அதை ரெக்டிஃபிகேஷன். நாளைக்கு ஒரு மாற்றம் வரும் பொழுது எல்லா காலமும் ஒரே பிஜேபி போயிருக்க முடியாது. இப்போ 400 இடங்களுக்கு போறோம்னு சொன்னாங்க, 240க்கு வரலையா? இந்திய மக்கள் தான் அதை செஞ்சாங்க. இன்னைக்கு முழு மெஜாரிட்டியோட இல்ல. எக்ஸாக்ட்லி, இந்திய மக்கள் தான் செஞ்சாங்க. காங்கிரஸ் என்ன வந்துச்சுன்னு அதை தான் கேட்கிறேன். காங்கிரஸ் 50ல இருந்து 100 வந்துச்சு. அதுதான் சொல்றேன், அது ஏதோ மக்களா பார்த்து செஞ்சது. நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டுமே மக்களால் தான் நடக்கும். நான் அதைத்தான் ஆரம்பத்தில் சொல்றேன், நான் தொடர்ந்து சொல்றேன். மக்களால் தான் எல்லாம் நடக்கும். யார் இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க இருப்பாங்க, போறவங்க போவாங்க, போயிட்டு நாளைக்கு வருவாங்க. எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லமா. அதனால வந்து இன்றைக்கு பிஜேபி செய்யக்கூடிய வேலையெல்லாம் பாக்குறாங்க. கடந்த தேர்தல் நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. கடந்த தேர்தல் எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். கடந்த தேர்தல்ல பார்த்தாங்க 300ல இருந்து 400 போறோம்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம ஜெயிக்க போறோம்னு நினைச்சோம். நான்லாம் திமுக தான் வெற்றி வரும்னு நினைச்சேன். நடந்தது என்ன? நமக்கு மேல ஒருவன் இருக்கான் இல்லையா, நாளும் தெரிந்த தலைவனலான்னு சொல்றோம் இல்லையா, அவங்க தான் மக்கள் தான். மக்கள் போக்கு தான் மகேசன் போக்கு. அதனால தமிழ்நாட்டில் என்ன எதிர்பாராதுன்னு நடந்துச்சா இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு பிஜேபி அசுர பலத்தோட எல்லாமே செய்யலாம். எல்லா ஊடக பலம் அதுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கும்போது எல்லா பலமும் இருக்கு. அடுத்த நாள் என்ன நடக்கும்? அதனால இன்னைக்கு நாகராஜ் எல்லாரும் பேசுறதுனால தான் நான் வந்து
அந்த சப்ஜெக்ட்ல போல ஒவ்வொரு மாநில சிவசேனாவை என்ன பண்ணிருக்காங்க, நம்முடைய மம்தா பானர்ஜிக்கு எதிராக புரிஞ்சிருச்சு சார். அடுத்தவங்கள்ட்ட தெரியுமா? அது இப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க ஸ்டாண்ட் புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க, பிஜேபி வெஸ்ட் பெங்கால்ல செய்யறதுக்கும் மகாராஷ்டிரால செய்யறதுக்கும் தாவேகா தமிழ்நாட்டுல செய்யறதுக்கு என்ன வித்தியாசம்? 6 வித்தியாசம் சொல்லுங்க. விஜயதுல்லா சொல்லுவார். உங்களுக்கு இதே பிரகாஷ்க்கு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதே அவையில இன்னைக்கு காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு போனா பிஜேபி கூட்டணியில் திமுக போகணும் வாழ்த்து இங்கே சொன்னவர் இவர். நான் என் முன்னாலே சொன்னார். எதுக்கு சொல்ல வர்றேன், மாறி மாறி பேசுறது நம்ம ஏமாறி போயிடுவோம். அது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். நான் என்ன எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸ் தான். நீங்கள் வாழ்த்துனீங்க. வாழ்த்து செஞ்சது யாரு? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் ராகுல வாழ்த்துறாரு. ஆமா சார், சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ஒன்றா இருப்போம், நல்லா இருப்போம். இருக்கிறதுக்காக உங்க விஷயம். நீங்க நாளைக்கு கூட இருங்க, கூட இல்லாம போங்க. அன்னைக்கு இந்தியா கூட்டணி நீங்க வரல, அது உங்க வேலை சார். இல்ல சார், நீங்க இப்போ வெளியே போகாம இருந்தா அவங்க கூட தானே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு கூட இருங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் பூரா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. 108 இடத்தை கொடுத்திருக்காங்க. காங்கிரஸுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அதைத்தான் நான் சொல்ல வரேன். எங்க தீர்ப்பு கொடுத்தது தானே. வெற்றி தோல்வி பேஸ் பண்ணி தான் கூட்டணியில இருக்கீங்களா? அப்போ ஆமா, எங்க தீர்ப்பு அப்போ தோத்தா விட்டு ஓடிடுவீங்க, வெற்றி பெற்றா இருப்பீங்க. எங்க தீர்ப்பு தான் நடந்துச்சு. திமுக சார் நீங்க சொல்லி முடிச்சுறேன் ப்ளீஸ். ஒன்றும் பேசவில்லைமா. அதாவது காங்கிரஸ் செய்த அதே செயல் தான் திமுக கூட்டணி ஒவ்வொரு கட்சியும் சொன்னது செஞ்சிச்சு. இன்னைக்கு முஸ்லீம் லீக் கூட இந்த திமுக கூட்டணி வேணாங்கிறாங்க. நீங்க காங்கிரஸ் தான் காரணம். நன்றியாவது சொல்லிட்டு போனாங்க சார். நீங்க அது கூட சொல்லிட்டு போனாங்க. நீங்க அவங்களே உங்களை ஒப்பிடாதீங்க. முஸ்லீம் லீக் தான் அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. இப்போ நீங்க என்ன செய்றீங்க, தமிழ்நாடு முழுக்கும் உங்களை ஆதரிக்கிறவங்களை கேவலப்படுத்துறது உங்க வேலை. அதன் விளைவு கேட்டு கேள்விக்கு வந்துடுறேன். அசிங்கம் இல்ல உத்தவ் தாக்கரே சிவசேனாக்கு நடப்பதற்கும் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜிக்கு நடக்கிறதுக்கும் இங்கே அதிமுக நடப்பதற்கும் 6 வித்தியாசம் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள்மா. உத்தவ் தாக்கரே கட்சியை உடைக்கிறாங்கன்னா அங்கே அவங்க பலகீனமா இருக்காங்க, உடைக்கிறாங்க. சரி. அதே மாதிரி மம்தா பானர்ஜி, அதுக்கு காங்கிரஸ் காரணம் இல்ல. சரி. அதே மாதிரி மம்தா பானர்ஜி பிஜேபி காரணம் தானே. பிஜேபி தாமா காரணம். அதே மாதிரி அதிமுக இருந்து தாவேகா போறதுக்கு யார் காரணம்? நீங்க விளங்கல. நான் காரணம் தான் சொன்னேன். அது குற்றம் நான் சொல்லல. அங்க குற்றம் இல்ல, நான் சொல்லலமா. என்ன கேள்வி கேட்கறீங்க? என்னுடைய இது பதில் கேட்கறீங்க எனக்கு. சார் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாருனாலும் கபில் சிபல் என்ன உட்கார வச்சு கேட்கறீங்க? நான் காங்கிரஸ் கட்சி இல்ல நீங்க உங்க சொந்த கருத்து சொல்றீங்களா? காங்கிரஸ் கட்சி சொந்த கருத்து நான் சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சி கருத்து சொல்ல. நீங்க காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சார். இருக்காமா இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்றேன். நான் சொல்ல வேண்டியது உண்மையே நடக்கும். நான் சொல்றது உண்மையான நேர்மையான விஷயம் தான் நான் பேசுவேன். அது காங்கிரஸ் தப்பு செஞ்சாலும் காங்கிரஸ் தப்புன்னு சொல்றேன், பிஜேபி தப்புனா பிஜேபி தப்புன்னு சொல்லுவேன். அதுதான் நான் சொன்னேன். எது நடக்குமோ நடந்தா ஆகும்னு சொன்னேன். எதையும் யாரும் தடுக்க முடியாது. பிரகாஷ் நேத்து ஒண்ணு பேசுவார், இன்னைக்கு ஒண்ணு பேசுவார், நாளைக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா பிரகாஷ் தடுக்க முடியுமா? இல்ல சார், தாவேகா டிஃபெண்ட் பண்றதுக்காக சொந்த கட்சியை விமர்சிக்காதீங்க. ஒரு விஷயம் அருமையா இருக்கு சார். ரொம்ப தெளிவா நம்ம திமுக நாங்கள் 108 இடம் எடுத்து அவங்களுக்கு எதிராக திமுகவோ கம்யூனிஸ்டோ ஐயுஎம்எலோ அல்லது விசிகாவோ போயிருந்து சொன்னால் துரோகம் கயமைங்களாம். அப்படி பார்த்தா 7 முறை திமுக செஞ்சுருக்கு. அதுக்கு நாங்கள் துரோகம் கைமைன்னு சொன்னோம். 1980 98 99 பல நேரங்களில் எங்களுக்கு எதிராக போயிருக்காங்க. எங்களோட இருந்தவங்க மாறி போனாங்க. நாங்கள் சொல்லவே இல்லையே. அப்போ நீங்கள் 2014 என்னாச்சு? கூட்டணி இவங்களால தான் 2Gங்கிற சொல்ல வச்சு எங்களை ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்க. மக்கள் ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்க. அதையும் நான் சொல்றேன். ஆனா பிறகு உண்மை என்ன வந்துச்சு? 2Gல ஒண்ணுமில்ல அப்படின்னு நமக்கு வந்துச்சு. அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவரை ஆட்சியை பிடிச்சாரு மோடி. அதுக்கு பிறகு ஒரே கேள்விதான். இல்ல இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மக்கள் தீர்ப்பு விஜய்க்கு ஃபேவரா வந்துச்சு, 108 சீட்டை மக்கள் கொடுத்தாங்க, ஆகவே நாங்கள் மக்களை ரெஸ்பெக்ட் பண்ணி நாங்களும் அங்க போனோம்ன்றது கரெக்ட் தானே? அது மட்டும் இல்ல, கரெக்ட் தானே? அது மட்டும் இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? அதாவது அவசரமா அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து 3வது பிளேயரா இருக்கக்கூடிய எடப்பாடியாரும் முதல்வர் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்ததா வந்த செய்தி 7ஆம் தேதி 8ஆம் தேதி செய்தி. நீங்க பனையூருக்கு போய் சால்வ போட்டது 5ஆம் தேதி. சொல்லவா?
மே 4ஆம் தேதி நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, நீங்க சொல்லுங்க. இதுக்கே அவங்கள ப்ளேம் பண்றீங்க. பேச விடுமா? கேட்டதே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்களே. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 5 மணி 6 மணிக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு மிஸ்டர் சண்முகம் விழுப்புரத்துல இருந்து கிளம்பி வர்றாரு. அவருடைய போன் நிலையம் வருது, நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் வருது. என்னையா நாங்க 3வது இடம் எங்களை போய் அமைச்சருங்கிற இல்ல, இங்க பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன நடக்குதுன்னா திமுக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்த ரிசல்ட்ல இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரம் இல்ல சும்மா தான் பேசுறாங்க. நம்மளோட இந்த ஐயோ காங்கிரஸ் எங்களுடன் தான் இருக்கிறது அப்படின்னு மே 4ஆம் தேதி இந்த மாதிரி நடக்கல. நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க. நான் நீங்க பேசும்போது உங்க பொய் மக்களுக்கு காங்கிரஸ் பிரகாஷ் சார் நெக்ஸ்ட் 4ஆம் தேதி நடந்ததை சண்முகம் சொல்றாரு. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்றாரு, விசிக தலைவர் இப்படி ஒரு இது நடந்துச்சு சொல்றாரு. எல்லாருமே ஒரு தொலைக்காட்சியில ஆமா நடந்துச்சு எங்களை கேட்டாங்க சொல்றாரு. 4ஆம் தேதி யாருமே சொல்றது 4ஆம் தேதி நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப அதிமுக ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் திமுகவுக்கு வருது. இதுக்காக தான் நாங்க முந்தி போனோம். நாங்க 5 பேர் அஞ்சாம போனதுனால தான் மத்தவங்க எங்களை தேடி வந்தாங்க. இன்னைக்கு திமுக இருந்த முக்கிய கட்சிகள் கூட ஏன் வெளியே போனாங்க? அப்ப காங்கிரஸ் மட்டும் போகல. காரணம் நீண்ட காலமா அவங்களை அடக்கி வச்சு அந்த 6 வித்தியாசம் பெண்டிங் இருக்கு. யோசிச்சீங்க அடுத்த பிரேக் 6 வித்தியாசத்துக்கு பதில் கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிட்டேன். நீங்க இந்த 6 கேட்ட கேள்விக்கு தப்பே இல்லன்றீங்க. அதான் பதில். ரொம்ப சிம்பிளா. ஓகே சூப்பர். திரு ராகுல் காந்தி பல ஊருக்கு போனதுனால தான் 50 இடங்கள் இருந்த பாராளுமன்றத்தில் இருந்து 100 இடங்களை பெற்றாரு. இன்னைக்கு 3 இடங்கள் தமிழ்நாடு சார். 3 இடங்கள் தமிழ்நாடு, 40 இடங்கள் வந்து தமிழ்நாடு. சரி நிறைவான 3 இடங்கள் ஆட்சியில் இருந்தோம். இன்னைக்கு 7 இடங்கள்ல கூட்டணியோட ஆட்சியில் இருக்கோம் மாநிலங்கள்ல. ஆமா இன்னைக்கு அவர் சொல்றாருல்ல 28 இடங்கள்ல இருக்கு பாஜக. அவரால் தாங்க முடியல. பாஜக 28 இடங்கள்ல திமுக மாறிட்டாரா இல்ல முழுக்க பாஜக மாட்டான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரே ஒரு விஷயமா, நாளைக்கு திமுக அவர் சொல்ற மாதிரி அகிலேஷ் எடுத்துக்கிட்டாங்க, நிதிஷ் எடுத்துட்டாங்க, அவங்க தேர்தல் நிக்கிறான்னு வச்சுக்குவோம். மீதி கட்சிகள்லாம் காங்கிரஸ் மொத்தம் நிக்குது. என்ன நடக்கும்? இங்க 3 சேர்ந்து நான் சொல்றேன் அவங்க போகல. இன்னைக்கு வரையும் அவங்க போகல. இவர் ஆசைப்படுறாரோ திமுக ஆசைப்படுறாரோ நாளைக்கு மாயாவதியும் எடுத்துக்கிறாங்க, ஆட்சியில் இல்லை. அகிலேஷ் ஆட்சியில் இல்லை. நிதிஷ்குமார் இவர் தேஜஸ்வி ஆட்சியில். இவங்க எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோ. 3வது ஒரு கூட்டணி உருவாதுன்னு வச்சுக்கோ. தேர்தல் முடியுது 2029. மோடி 240 200 வர்றாருன்னு வச்சுக்குவோம். அப்ப எந்த கட்சியோட சேர்ந்து இவங்க ஆட்சி அமைக்க முடியும்? காங்கிரஸ் 100 150 போகுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 100 நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி நாள் இருக்கட்டும். எங்க சுத்தி போனாலும் இவங்க 22 திமுக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. தாவேக்கான ஒரு புது பிளேயர் வந்துட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம். பிரகாஷ் கொஞ்சம் சிந்திக்க மாட்டாரு. நான் உங்களுக்கு சிந்தனையோட சொல்றேன். மக்களுக்கு தெளிவா தெரியும் எங்கே சுத்தி எங்கே வரணும்னு சொன்னா கருவாடு. நீங்களே வந்து திமுகவோட தான் வரணும். அதுவும் பரவாயில்லை. தாவேக்கா பாஜகவோட தான் போ. இப்ப பாருங்க பிரகாஷ் சொல்ற மாதிரி தாவேக்காவும் திமுக அகிலேஷோட சேர்ந்து போட்டும். நான் கேக்குறேன் எங்கே சுத்தி போனாலும் ஸ்ரீரங்கத்துல சொல்லுவாங்கல்ல எங்க சுத்தினாலும் ரங்கநாதர் அங்கதான் மாதிரி 150 200 இடம் எடுக்கக்கூடிய இந்தியா காங்கிரஸ்க்கு தான் வரணும். அந்த தைரியத்துல தான் இருக்கீங்க. இந்தியா கூட்டணி தான் இந்த 2 பேரோ 3 பேரோ பிரகாஷ் கனவுல இருக்கக்கூடிய 4 பேரோ வந்தாலும் இந்த உண்மையை ஏன் பிரகாஷ் சொல்ல மாட்டேங்கிறாரு? அவரு தேர்தலுக்கு முந்தி வாங்கின கைமாற செலுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு மீன் வந்து நாளைக்கு பாருங்க அவர் சொல்ற மாதிரி நீங்களும் பிஜேபி ஒரே மாதிரி பேசுறீங்க. பிரகாஷும் பிஜேபி ஒரே மாதிரி பேசுது. நாளைக்கு திமுகவும் பிஜேபி ஒண்ணா பேசும். அதே மாதிரி மேம் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க காங்கிரஸ். அது வந்து ரொம்ப தப்பு. நீங்க கேரளால எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து எதிர்க்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணின்னு வர்றப்ப அவங்க உள்ள இருக்கணும். அதே மாதிரி மம்தா பானர்ஜி அந்த ஸ்டேட்ல எதுக்குறாங்க. ஆனா வந்து இந்தியா கூட்டணின்னு வர்றப்ப அவங்க உள்ள இருக்கணும். இப்படி செஞ்சுதான் இந்த பிளவுக்கு காரணமே திரிணாமுல் காங்கிரஸ்ல இன்னைக்கு 20 பேர் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அதற்கு காரணம் யாருன்னா பிஜேபி என்பதையும் விட அதற்கு வழிவகுத்தது காங்கிரஸ் தான். இல்ல சார், திரிணாமுல் காங்கிரஸ்ல உள்கட்சி பிரச்சனை வருதுன்னா அது காங்கிரஸ் எப்படி? இல்ல அவங்க எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் சார். அவங்க எலெக்ஷன்ல தோத்துறாங்க. மம்தா பானர்ஜி சொந்த தொகுதியில தோக்குறாங்க, பெரிய டிஃபீட். அதுக்கப்புறம் அந்த கட்சி உடைஞ்சு ஒரு பக்கம் போகுது. இப்ப இன்னைக்கு அதிமுகல சொன்னாரு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எப்படி காங்கிரஸ் காரணமா இருக்கு? இல்ல காங்கிரஸ் தாவேகா உறவுன்றது தேர்தலுக்கு முன்னாடியே கன்சைன் பண்ணப்பட்டது. ராகுல் காந்தி
it didn't work out. ராகுல் காந்தி ஸ்டாலினோட ஒன்னா மேடையில ஏறாம ப்ரோஹிபிட் பண்ணதுலேருந்து அது வருது. அதுக்கு நீங்க காரணம் சொல்லி நீங்க காங்கிரஸ் இல்லைங்க, உங்க கருத்துங்க அது. நீங்க காங்கிரஸ் கிடையாதுங்க, உங்க கருத்துங்க. வரும்போது ராகுல் காந்தி வரும்போது உங்க கருத்து ஏற்கனவே ப்ரோகிராம் போட்டாரு. சொந்த கருத்துட்டீங்களா? அதோட விடுங்க. இதுல காங்கிரஸ் இது ஒண்ணு வந்த கருத்து கிடையாது. இதுல வந்த கருத்து கிடையாது, சொந்த கருத்து. ரைட்டுங்களா? அவரே மாத்தி சொல்லும்போது நான் சொல்லக்கூடாது. இது கேளுங்க. சரி, உண்மையான காங்கிரஸ் எங்களுடன் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னது வந்து விஜய். உண்மையான காங்கிரஸ் தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கும் போதே வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நம்ம எம்பி ஆனார் இல்லைங்களா, நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாரு, தலைவாழை இலை போட்டு விருந்து வச்சிருக்காங்க விஜய், அது எங்களை சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு எங்க தலைமை வந்து 4 இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது. இது யார் வாயி? போனது, கம்யூனிஸ்ட் போனது, முஸ்லீம் லீக் போனது. அப்ப எல்லாமே ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்னாடி உங்களை கூட்டணி விஜயோட வச்சாங்களா? தாவேகாவுடைய ஐடியாலஜி மதச்சார்பற்ற சமூக நீதி. மதச்சார்பற்ற சமூக நீதின்றது ஐடியாலஜி இல்லைங்க, அது எப்படிங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா இருக்க முடியும்? பொலிட்டிக்கல் மதச்சார்பற்றது அப்படின்றது நான் உங்களுக்காக இப்ப டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் தி பாயிண்ட் ஹியர் இஸ் தேர்தல் கமிஷனை கூட்டணி சேர்க்கிறது உங்க ஐடியாலஜி, இன்கம் டாக்ஸ் அமலாக்கத்துறையை சேர்க்கிறது உங்க ஐடியாலஜி, அதுக்கு பேர் ஐடியாலஜி. தாவேகா ஆட்சி வந்து அது ஐடியாலஜி இல்ல. எந்த குறுகிய காலத்துல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழக மக்கள் 108 இடங்கள் அவங்க பெற்றிருக்காங்க. மக்கள் கொள்கை இவங்க 22 பேர் நமக்கு வந்தா நமக்கு ஒரு ஃபேவர் அங்க வந்து கிடைக்குமே. பவர் சென்டர் நம்ம அதான் நம்மளை சுத்தி பவர் எல்லாமே இருக்கணும். அது யாரானா இருக்கட்டும், நம்ம அவங்கள பத்தி எப்படினாலும் பேசலாம். தமிழ்நாட்டுல அவங்க நமக்கு தேவையில்ல, அதே மாதிரி இது கம்யூனிஸ்ட் நமக்கு வந்து கேரளால தேவையில்ல. ஆனா சென்ட்ரல்னு வர்றப்ப இவங்க எல்லாருமே எனக்கு தேவை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. 22 பேர் வந்தவன காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க போகுதா? அப்ப எதுக்கு சார் கூப்பிடுறாரு? சார் அப்ப எதுக்கு சார் கூப்பிடுறாரு? கூப்பிடுறது மரியாதை. நீங்க மரியாதை கொடுத்தீங்க, அவரு மரியாதை கொடுத்தாரு. என்ன சார் மரியாதை? மே 5ஆம் தேதி எங்க சார் போச்சு மரியாதை? நீங்க மே 5ஆம் தேதி எங்க சார் போச்சு? நீங்க வாழ்த்துனீங்க. மே 5ஆம் தேதி எங்க சார் போச்சு? ராகுல் வாழ்த்துங்க, வாங்க நல்ல வழியில வெற்றி பெற்ற 5 பேரோட மரியாதை எங்க சார் போச்சு? வெற்றி பெற்ற 5 பேர் போனவங்க எங்க போச்சு? 2 அமைச்சர்களாக போய் சேர்ந்தீங்க. சரி, ஓகே. உங்க எம்எல்ஏ அமைச்சர், உங்க எம்எல்ஏ கையில உங்க 59 பேர் ஜெயிக்கிறதுக்கு பேசுறதுக்கு அறிவாலயம் வர்றீங்க. உங்களை தேடி திமுக வரணும். இப்போ 19 தொகுதியில 3000 ஓட்டுல திமுக ஜெயிக்குது. இதே திமுக காங்கிரஸ் எங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். 59 எம்எல்ஏ எங்களை பார்க்க பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டோமா? ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. மே 5ஆம் தேதியில இருந்து நீங்க எங்களுக்கு நன்றி சொன்னீங்களா? நீங்கள் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் தானே, நீங்கள் இதுதானே, நீங்கள் முதுகல் குத்தியவர்கள். மே 5ஆம் தேதியில இருந்து கேட்டு இருக்கோம். மனப்பாடம் ஆயிடுச்சு எங்க 2 பேரோட வாதம். அது வந்துடுறேன். பட் தமிழ்நாட்டுல இப்போ திமுக வந்து பிரகாஷ் சொல்றாரு அவங்க எப்படியும் காங்கிரஸை சேர்த்துக்க மாட்டாங்க, தனியா தான் இருக்கு. பட் வேற என்ன ஆப்ஷன் திமுகவுக்கும் இருக்கு சென்டர்ல? அவங்க பிஜேபி எதிர்ப்புன்னு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. பிஜேபியோட சேர்றதுக்கான வாய்ப்பு சமீபத்தில் கிடையாது. அப்போ காங்கிரஸ் சப்போர்ட்டிவ் ஸ்டாண்டு தான் ஒரே வாய்ப்பு இல்லை திமுகவுக்கும். ஏன் அகிலேஷ், மம்தா, ஸ்டாலின், பிஜுபாய் எல்லாம் சேர்த்து 3வது அணி அமைக்கலாம்ல? அமைச்சாலும் இட் இஸ் எனிவே an anti-BJP front. பட் தேர்தலுக்கு பிறகு நாளைக்கு ஏதாவதுன்னா அவங்க காங்கிரஸ் தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும். தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி ஆகணும். தேர்தல் அப்போ காங்கிரஸ் ஜெயிச்சா தானே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்றீங்க. காங்கிரஸ் முதல்ல ஜெயிக்காது மேடம் இந்தியால. அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் ராகுல் காந்தி கொண்டு போயிட்டு இருக்கு. பிஜேபி கீழே இறங்கி காங்கிரஸ் டபுள் ஆனா இல்ல ஒரு அதுல 10 இடம் இல்ல சார், ஒரு 3வது வர வர நாங்க கொடுத்தோம். இல்ல இல்ல அதெல்லாம் சார் இப்படிலாம் நீங்க எப்படி பேசலாம்? நீங்க சரி பேச முடியும். ஏன் 0 ஆனீங்க? 2014 ஏன் 0 ஆனீங்க? இதே திமுக தான. திமுக நினைச்சிருந்தா 2020 பிஜேபி சப்போர்ட் போயிருக்கலாம். ஆனா காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால தான் இடிச்சு. வர சார் அவர்ட்ட கேட்க ஒரே ஒரு வரீங்க. இல்ல இல்ல நான் ஏன் திமுகவை சேர்க்க மாட்டோம்ட்டாரு. அஸ்வத்தாமன் திமுக சேர்க்க மாட்டோம்ட்டாரு. பிரகாஷ் வந்து எப்படியாவது திமுக பிஜேபி அலையன்ஸ் வந்துருங்கறாரு. இல்ல இல்ல அவர் அதிமுக பிஜேபி அதிமுக எலெக்ஷன் பண்ணா இல்லனே எலெக்ஷன் பண்ணா திமுக தான் ரிப்போர்ட் பண்ணீங்க. திரிசங்கு சொர்க்கத்துல திமுக விட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. இல்லனே எப்படி எலெக்ஷன் முன்னாடி காங்கிரஸ் எல்லா காசா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நாங்க இந்தியால
காங்கிரஸ் சல்லாகாசா போயிட்டு நாங்க தான் சண்டை போடுறது. டிஎம்கேவோட நோ கம் பேக் டு தி கோர் क्वेश्चन டிஎம்கேவோட ஆப்ஷன் மூன்றாவது அணி 7 மாநிலங்கள் ஆட்சியில் ஐயா, இருக்கும். வரேன்